வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் இலக்கிய சீரியல் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம பைரவி இருக்காங்களோ அவங்க வந்து இந்த செம்ம கோவத்துல அப்படியே சும்மா அள்ளு விடுற மாதிரி ஒரு பக்கம் கோவத்துல இருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, திடீர்னு கௌதம் கிட்ட பேசினு இருக்கிற போது ஒரு போன் கால். அந்த போன் கால்ல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியாவோட அம்மாங்க போன் பண்ணி ஒரு பக்கம் கதறி கதறி அழுறாங்க. என்ன கௌதம் என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்னாச்சு ஏன் அழுறீங்க, அதை ஃபர்ஸ்ட் நிறுத்தி நிதானமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே பாக்கணுமே எனக்கு இலக்கியா நைட் போன் பண்ணியிருந்தா இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கலமா, கௌதம் என்ன வெறுத்து ஒதுக்கிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி வந்தா. அது மட்டும் இல்லாம இலக்கியா பிரெக்னெண்டா இருக்கலாம், இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்றதுக்கும் முடியல. மறுபக்கம் டாக்டர் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு 2 பேரும் வரணும், அவங்க 2 பேருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அப்படி 1 வீக் கொடுத்தா மட்டும்தான் அந்த குழந்தை நீ கரெக்டா கருவுல நல்லா ஊட்டச்சத்தோட வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதை ஒரு பக்கம் ஷாக் ஆறாங்க. இலக்கியா உங்ககிட்ட சொல்ல வரலான்னு வராங்க, ஆனா நீங்க மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்க, இதனால இலக்கியா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே போன தூக்கி போட்டு ஓடி போய் இலக்கியா தூக்கி அள்ளி அப்படியே சும்மா முத்தமிட்டு அங்கிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கூட்டிட்டு போறா. இதெல்லாம் பார்த்து நம்ம பைரவிக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னடா இது, நாம ஒண்ணு நினைச்சா இது ஒண்ணு நடக்குது, இந்த சனியை ஒரேடியா ஊட்ட விட்டு தொத்திலான்னு பார்த்தா திடீர்னு வயிற்றுல குழந்தைன்றாங்களே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி இருக்காங்க. மறுபக்கம் இந்த விஷயத்த அஞ்சலி தெரிஞ்சா அஞ்சலி எப்படி எடுத்துப்பா, ஐயோ இவ்வளவு குழந்தை பட்ட குழந்தை பார்த்தோம்னா அதுக்கப்புறம் நம்மளே கேட்பாங்களே, இன்னும் எப்படிமா ஒரு 4-5 வருஷத்துக்கு கழிச்சு பிறகுமா இல்ல 10 வருஷம் கழிச்சு பிறகுமா அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவாங்களே. இப்பயே 5 மாசம் ஆயிடுச்சுன்னு சொன்னோமா, ஆனா வயித்தாக்கணும் ஒன்னாக்கணும் சொல்லிட்டு எல்லாரும் கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தோட பயத்தோடையும் தயக்கத்தோடையும் ஒரு பக்கம் நம்ம அஞ்சலி சுத்தின்னு இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் சுத்தின்னு இருக்கா. மறுபக்கம் அந்த டாக்டரும் சேர்த்தி தான் மாட்ட போறாங்க. ஏன்னா எவ்வளவு சப்போர்ட் பண்ணது எல்லாமே அந்த டாக்டர் தானே, அதனால 2 பேரும் சேர்த்து வச்சுதான் கூட்ட அடிக்க போறாங்க. பாப்போம் பொறுத்து இருந்தா என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் அலை மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம ஜானகி இருக்கிறாங்களா அவங்க வந்து நம்ம இலக்கியாவுக்கு சத்தியம் வாங்கினாங்களா, அதனால இலக்கியா எதுவுமே சொல்லவும் முடியாம மெல்ல முடியாம மனசுக்குள்ளே அதை வச்சுட்டாங்க. இந்த விஷயம் எப்படியாவது நம்ம கௌதமுக்கு தெரிய வச்சா அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஆயிரும். இது அப்படியே சும்மா விட மாட்டாரு நம்ம கௌதம், அவ்வளவுதாங்க, வேற லெவல் பெரிய பிரச்சனையா பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீ என்கிட்ட ஒரு பொய் சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நான் பேசாம இருந்தேன், அப்படி இருந்தும் இன்னொரு பொய் என்கிட்ட பண்ண பார்த்தா பாத்தியா, இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மதம் இல்ல, இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் எனக்கு எந்த சம்மதம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போயிருவாரு. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவை இத்தனை நாள் இங்கே வச்சு நீ என்ன பார்க்க என்கிட்ட பேச விடாம என்கிட்ட உண்மையா சொல்லாம மறைச்சிட்டீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸ் ஆயிருவாரு. சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அப்படியே சும்மா வெறித்தனமா நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் கௌதம கிட்டே வராரு. கௌதம் கிட்ட வந்து அப்படியே சும்மா கௌதம கட்டி பிடிச்சு, அண்ணா இப்ப பரவாயில்ல என்ன நல்லா இருக்குது அண்ணா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாராட்ட மேல ஒரு பக்கம் இதுன்றாரு. கரெக்டா நம்ம கான்ட்ராக்ட் பண்ணோம்னா அது ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம கான்ட்ராக்ட் இல்ல கார்த்தி, உன் கான்ட்ராக்ட், நீ கரெக்ட் எல்லாம் முயற்சி பண்ணா அதனால கிடைச்சி, இது எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், நீங்க தான் எனக்கு எல்லாமே ஐடியா கொடுத்தீங்க, உங்க ஐடியா வச்சுதான் பண்ணேன், இது எல்லாமே உங்களுக்கு தானே, உங்ககிட்ட நான் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ற அவ்வளவுதான், மத்தபடி எல்லாமே நீங்க உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒரு பக்கம் மிக பெருமையா சொல்லிருக்காரு. ஆனா நம்ம கௌதம் மனசுக்குள்ள ஏத்துக்கவில்லைங்க. இத்தனை நாள் இவன் எப்படி பேசுமா இன்னைக்கு இப்படி பேசுறானே அப்படின்ற மாதிரி தான் அவர் மனசுக்குள்ள இருக்கு. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் ஒரு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.